சகரியா 1 முதல் 3 வசனம். சகரியா 1 தரியு அரசாண்ட 2 8 மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு முன்னுரையை மட்டும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் கடினமான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான். சிறிய புத்தகமாக இருந்தாலும் ஏசாயா புத்தகத்திற்கு சவால் விடக்கூடிய அளவிற்கு தானியேல் புத்தகத்தினுடைய தீர்க்க தரிசனங்களை அடங்கிய, வெளிப்படுத்துதல் சுவிசேஷத்தினுடைய செய்திகளை அடங்கிய ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறபடினால ஒரு 8 ராக்கால தரிசனங்களை பார்த்து ஜனங்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடியவராக சகரியா இருந்தார். கொஞ்சம் படிப்பதற்கு புரிகிறதற்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது போல தோன்றினாலும் அதை மெதுவாக நாம் ஆண்டவருடைய கிருபையில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த புத்தகத்தை 2 பகுதிகளாக பிரிக்க முடியும். அவர் தன்னுடைய இளமை நாட்களில் 1 அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரையிலும் சகரியா எழுதியிருக்கிறார். 1 அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரையிலும் ஆகாய் தீர்க்கதரிசியோடு கூட வாழ்ந்து, ஆகாய் இவரோட வயதில் மூத்தவர், இவர் இளையவர். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அதை கூட நம்ம ஒரு வசனம் அதில் சொல்லப்படுதுன்னா பின்னாடி வரும்போது அதை சொல்கிறேன். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்காது. படிங்க பாப்போம். 2:4 பின்பகுதி படிங்க பாப்போம். சகரியா 2:4. வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது, வாலிபனாக இருக்கும்போது எழுதின காரியங்கள் 8ஆம் அதிகாரம் வரையில் ஆகாய் தீர்க்கதரிசி நாட்களிலேயே அதே டைமில் அவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாக அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதற்கு பின்பாக 9ஆம் அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரை தன்னுடைய முதிர் வயதில் ஒரு பகுதியாக அவர் அதை எழுதுகிறதை பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை குறித்து சொல்லுகிறார். மேசியா சங்கரிக்கப்படுகிற காரியங்களை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை பற்றி சொல்லுகிறார். 2வது வருகையில் அவரை குத்தினவர்கள் எந்த அளவுக்கு மனம் திரும்புவார்கள் என்கிற காரியத்தை சொல்லி, கடைசியாக 1000 வருட அரசாட்சியில் எருசலேமில் ஆண்டவர் எத்தனையாய் வீற்றிருந்து இந்த உலகம் முழுவதையும் ஆளுவார் என்கிற காரியத்தோடு கூட இவர் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ இவரை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளணும்னா முதல் வசனத்திலேயே திரும்ப ஒரு வாட்டி படிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது அவரை பற்றி? தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம். அதே வருஷத்துல தான் யாரும் தீர்க்க தரிசனம் சொன்னா? ஆகாயும் சொன்னார். ஆகாய் தீர்க்கதரிசி தரியு அரசாண்ட எத்தனாம் மாதத்துல சொல்ல ஆரம்பிச்சாரு? 6ஆம் மாதத்துல அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவர் எத்தனாவது மாதத்துல சொல்றாரு? 8வது மாசத்துல சொல்றாரு. அவர் 9ஆம் மாசத்துலயும் தீர்க்க தரிசனம், 2 தீர்க்க தரிசனம் 24ஆம் தேதியில சொன்னார். இவர் இப்ப 8வது மாசத்துல தொடங்கி இருக்கிறார். இவர் சகரியா தீர்க்கதரிசி. சகரியா என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் நினைத்திருக்கிறார் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம். இப்ப இவருடைய நாட்கள்ல சகரியாவும் அங்கே ஆகாயும் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். கவர்னர் பேர் என்னது? ஆளுநர் பேரு செருபாபேல். செருபாபேலே நீ எம்மாத்திரம், அதெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமா தெரியும். உனக்கு முன்பாக பெரிய பர்வதம் சமபூமியாவுன்னா அல்லேலியா சோத்திரம். அது செருபாபேல் யாருடைய வம்சத்துல இருந்து வந்தவர்? தாவீதினுடைய வம்சம். யோயாக்கீன் ராஜா. நேற்று படிச்சோம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 12-13. அந்த பரம்பரையில வந்த இந்த செருபாபேல் கவர்னர். பிரதான ஆசாரியன் யோசுவா. பிரதான ஆசாரியர் யோசுவா இருக்கிறார். ஹீரோக்கள் இவர் தான். இங்க பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, அதே போல ஆளுநராக செருபாபேல் இருக்கிறார். ஆசாரியர்களா யார் இருக்கா? ஆகா இருக்கிறார். ஆசாரியனாகவும் ஆசாரியனாக ஆகா இல்லை, தீர்க்கதரிசியாக ஆகா இருக்கிறார். ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இங்கே சகரியா செயல்படுகிறதை பார்க்க முடியும். இப்போ இவருடைய முன்னுரை, இவர் இத்தோவினுடைய பேரன். இவங்க அப்பா பேர் என்ன போட்டிருக்குது? பெரகியாவின் குமாரனாகிய சகரியா அப்படின்னு போட்டு. இத்தோங்கிறது ஒரு தாத்தா பேர். இவருடைய மகனாகிய பெரகியாவினுடைய மகனாகிய
சகரியா இப்போ சிறையிருப்புலேருந்து திரும்பி வந்திருக்கிறார், எல்லாம் ரத்தம். இப்போ இவர் தீர்க்க தரிசனம் சொல்லணும். இப்போ இவரை குறித்து நெகேமியா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் தான சகரியா அப்படிங்கிற பெயரில் வேதத்தில் 19, 20 பெயர்கள் வருகின்றன. இப்போ இவர் தான் அப்படின்னு குறிப்பிடுகிறதற்கு எஸ்ரா நெகேமியாவின் நாட்களில் வாழ்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக நெகேமியா புத்தகத்தில் நெகேமியா எழுதுகிறார். 12:16 படிக்க பார்ப்போம். 16. இத்தோவின் சந்ததியில் சகரியா ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய் நியமிக்கப்படுகிறார். யாருடைய சந்ததியில? இத்தோ. இங்க போட்டிருக்குதா இத்தோ? இவர் தாத்தா பேர். அவருடைய சந்ததியில வந்த சகரியா இவர் ஆசாரிய ஊழியத்தையும் செய்கிறார், தீர்க்க தரிசன ஊழியத்தையும் செய்கிறார். ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியத்தை தான் செய்வாங்க, தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசன ஊழியத்தை தான் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராகவும் வந்தார், தீர்க்கதரிசியாகவும் வந்தார். அவருடைய அழைப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக பழைய ஏற்பாட்டிலேயே இவர் 2 பணியை இணைத்து செய்கிறார். ஆசாரியனாகவும் இருக்கிறார், தீர்க்கதரிசியாகவும் இங்கே வேலை செய்கிறார். இயேசு கிறிஸ்து மோசேயை போல, மோசே சொல்றாரு, உங்களிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்களுக்கு எழும்ப பண்ணுவார். இயேசுவை பற்றி தீர்க்கதரிசி, இயேசுவை குறித்து எபிரேய ஆக்கியோன் எழுதும் போதெல்லாம் மகா பிரதான ஆசாரியராக நமக்காக தேவனுடைய அந்த ஆலயத்திற்குள்ள பிரவேசித்து அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொண்டு நமக்காக ஊழியம் செய்கிறார் என்று சொல்றார். 2ஐயும் இணைத்த காரியங்கள் இங்கே சகரியாவினுடைய வாழ்க்கையில் அது காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இவர்கள் 2 பேரும் ஆகாயும் இவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க அப்படிங்கிறதற்கு எஸ்ரா புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எஸ்ரா என்ன சொல்றாருன்னு பாருங்க. இப்போ 50,000 பேர் சிறையிருப்புலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொந்த தோட்டத்தை போட்டு வீடுகள், மச்சு பாவப்பட்ட வீடுகளை கட்டி அவன் தன் குடும்ப கதையை பார்க்க ஆரம்பிச்சதுனால பலிபிடம் மட்டும் கட்டிட்டு அப்படியே விட்டுட்டான், ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடலையே அப்படின்னு ஆகாய் சொல்லும் பொழுது ஆகாயோடு கூட இணைந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக எஸ்ரா தன்னுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றார். படிங்க. ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா. அப்ப இவர் தானே அது? இவர் 2 பேரும் சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனின் நாமத்துல தீர்க்க தரிசனம் உரைத்தார். யார் 2 பேரும்? இப்ப 2 பேரும் சமகால தீர்க்கதரிசி தானா? கொஞ்சம் அவர் வயசுல கூடினாலும் ஒரு வயசுல கொஞ்சம் கம்மியானார். 2 பேரும் இணைந்து ஒரே கருத்துக்களை ஆகாய் 2 அதிகாரத்துல எழுதியிருக்கிறத இவர் 8 அதிகாரம் வரையிலும் எழுதி என்ன செய்கிறார்? ஜனங்களை மனம் திரும்புகிறதற்கு அழைத்து அவர்களை தட்டி கொடுக்கிறார். கடிந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்துகிற ஆகாயை போல இவரும் கடிந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தி தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக இவர் குறிப்பிடுது. இப்போ இந்த ஊக்கப்படுத்துகிற காரியங்களுக்கு இந்த சகரியா புத்தகமானது முதல் 8 அதிகாரங்கள்ல இவர் அங்கே 8 ராக்கால தரிசனங்களை 6 அதிகாரத்துக்குள்ளே முடிஞ்சிருது. 8 ராக்கால தரிசனங்களை காண்கிறார். 2வது பகுதி சொன்னேன், இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருக, 2ஆம் வருக, 1000 வருட அரசாட்சி எல்லாவற்றையும் 9லிருந்து 14 வரையிலும் அவர் இணைத்து பேசுகிறார். இவர் கண்ட ராக்கால தரிசனங்கள் எவைன்னு சொல்லி நான் இப்போ கொஞ்சம் படித்து மட்டும் விட்டுடுறேன். நாளைய தினத்தில் முதல் அதிகாரத்தில் 2 தரிசனங்கள் இருக்குது. அந்த தரிசனங்களை குறித்து இந்த நாட்களின் நிகழ்வுகளோடு கூட நம்ம பின்னாட்களில் சொல்லப்படுகிற அந்த காரியங்களை நம்ம இணைத்து கற்றுக்கொள்ள முடியும். இப்போ 2 தரிசனங்கள் 8 தரிசனங்கள் என்னெல்லாம் இவர் பார்த்தார் அப்படின்னு சொன்னால், முதல் பாகமாக இவர் எழுதியிருக்கிற இந்த அதிகாரங்களில் 8 தரிசனங்களில் முதல் பார்க்கிறார், மிருது செடிகளுக்குள்ள குதிரையின் மேலே வந்த புருஷனை பற்றிய ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஒரு சிவப்பு குதிரையின் மேலே ஒரு மிருது செடிகளுக்குள்ள, ஒரு செழிப்பான செடிகளுக்குள்ள ஒருத்தர் நிற்கிறார். கர்த்தருடைய தூதனானவர்னு போட்டிருக்கு. அவருக்கு பின்பாடி சிவப்பு நிறமுள்ள, மங்கிய நிறமுள்ள அப்படின்னு கொஞ்சம் குதிரைகள் நிறைய நிற்குது. அதில் கொஞ்சம் ஆட்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, தூதர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. பிரதானமாக முன்னாடி நிற்கிற சிவப்பு குதிரை, மிருது செடிகளுக்குள்ள நிற்கிற ஒரு புருஷன் குதிரையின் மேலே இருக்கிறதையும் பின்னாடி கொஞ்சம் பேர் நிற்கிறதையும் இவர் என்ன செய்கிறாரு? முதல் தரிசனத்தில் பார்க்கிறார். 2வது தரிசனத்தில் 4 கொம்புகளையும் 4 தொழிலாளிகளையும் உள்ள ஒரு தீர்க்க தரிசனத்தை காண்கிறார். 4 கொம்பு இருக்குது, 4 தொழிலாளிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தொழிலாளிகள்லாம் என்ன செய்வாங்க? இப்போ நம்ம செய்கிறோம், வேலை செய்கிறோம், என்ன செய்கிறோம்? நம்முடைய தொழிலினுடைய
முடிவு என்னது? பேப்பரை வாங்கி பெட்டியா செஞ்சு கொடுக்குறோம். நம்ம ஆக்கப்பூர்வமான ஒரு வேலையை செய்யறோம், அப்படிதானே? ஆமா, அந்த குப்பையை அள்ளிட்டு போறவங்க என்ன செய்யறாங்க? அழிச்சு திரும்ப ஆக்கப்பூர்வமான வேலையை செய்யறாங்க. தொழிலாளிகள் என்று குறிப்பிடுகிறது. ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்கிற காரியத்தை குறிப்பிடுகிறது. 4 கொம்புகள் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. பின்னாடி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து எருசலேமை அளவு நூலால் அளந்த ஒரு மனுஷனை பார்க்கிறார். அளவு நூலால் எதுக்கு அளப்பாங்க? ஒரு இடம் வந்து நிறைய முள்செடியாக கிடக்குன்னு வைங்களேன், அதை க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? டேப்பு கொண்டு வந்து அங்கே எங்கேயுமா அளப்பாங்க. சும்மா வேலை வெட்டி இல்லாமல் அளப்பாங்களா? எதுக்கு அளப்பாங்க? ஏக்குமா அளப்பாங்க? டேப் ஏக்கி சும்மா வச்சுருக்காங்க, போய் 4 இதை அளந்துட்டு வர பண்ணி போவாங்களா? ஏதாவது ஷோவர் கட்டுறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு என்ன செய்வாங்க? கொண்டு வந்து அளந்து பார்ப்பாங்க. இப்போ எருசலேமை அளந்து பார்க்குற ஒரு காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அது 4வது 3வது காரியம். 4வது, யோசுவா பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டிருக்கிற யோசுவாவை சுத்திகரிக்கிற அந்த சுத்திகரிப்பை பற்றிய ஒரு தரிசனம். பிரதான ஆசாரியனை சுத்திகரிக்கிற தரிசனம். பிரதான ஆசாரியன் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணுமா? ஏன்னா பிரதான ஆசாரியனுடைய அங்கில என்னதெல்லாம் தொங்கணும்? மணிகளும் கனிகளும் தொங்கணும். மாதுளம் பழங்களும் மணியும் அழுத்தங்கணும். மணி எதுக்கு தொங்கணும்? இருக்கானா போயிட்டானான்னு பார்க்குறேன். நீளமான கயிறு ஒன்றை போட்டுட்டு தான் அவர் என்ன செய்வார்? உள்ளே போவார். பரிசுத்தம் இல்லைன்னா அங்கேயே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? போட்டு தள்ளிடுவார். பசவே இல்லை, மணி அடிக்கிற சத்தம் கேட்கலன்னா கயிறை பிடிச்சி தான் என்ன செய்யணும்? கரகரன்னு இழுத்தா பாடி தான் வெளியே வரும். அதனால அந்த நீல கயிறை இடுப்பில் கட்டி, இப்போ நம்ம ஆட்கள் எப்படி கட்டியிருக்கிறாங்க? ரோடை பெருக்கிற கூடாதுன்னு கட்டையாக கட்டி வச்சிருக்கிறாங்க, அப்படிதானே? ஆமாம், அன்னைக்கு நீளமான கயிறுகள் போடப்பட்டிருந்து உள்ளே போயிட்டு மணி அடிச்சுட்டே இருக்கணும். உயிரோட இருக்கிறாரா? வெளியே நிற்பான். ஆண்டவருடைய வார்த்தைகளை எதை கொண்டு வருவார்னு வெயிட் பண்ணிட்டு நிற்பான். அவர் கொண்டு வரணும், அங்கேயே முடிஞ்சிடக்கூடாது. அதனால அவர் தன்னை சுத்திகரிக்கிற சுத்திகரிப்பை பிரதான ஆசாரியர் அந்த காரியங்களை குறித்த ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பொன் குத்து விளக்கையும் 2 ஒலிவ மரங்களையும் பற்றிய தரிசனத்தை 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறார். அதே போல பறந்துட்டு போகுது ஒரு புஸ்தக சுருள், ஆச்சரியமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு புஸ்தக சுருளை குறித்த தரிசனத்தை பார்க்கிறார். மரக்காலின் நடுவே உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்திரீயை எட்டி பார்க்கிறார். ஒரு ஸ்திரீயை பற்றிய தரிசனம். 8 தரிசனங்கள். கடைசியா 4 ரதங்களை பற்றிய தரிசனம். இது அவ்வளவுதான். எதுல இருக்குது? 8 அதிகாரத்துல இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு ஒரு குழு கிடைச்சிக்கோ, தரிசனங்களை பத்தி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இதுல முதல் 5 தரிசனங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கூட இருந்து அவர்களை என்கரேஜ் பண்ணுகிற தரிசனங்களாகவும், 3 தரிசனங்கள் நியாய தீர்ப்பை அவர்களுக்கு சொல்லுகிற தரிசனங்களாகவும் இருக்கு. 5 தரிசனம் அவர்களை என்கரேஜ் பண்ணு, கட்டுங்கப்பா, கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் இருப்பார்ப்பா, நீ கர்த்தருடைய வேலையை செஞ்சா அவர் உன் கூட இருப்பார். உன்னை இடிச்சு போடுறவனை பார்க்கலாம் உன்னோடு கூட இருந்து கட்டுகிறவர் பெரியவர். உன் கூட உன் வாழ்க்கையை இடிச்சு நாசம் பண்ணுகிறானோ நீ நினைக்கிற சத்ருவை பார்க்கலாம், நீ ஒன்றும் இல்லாம போயிடணும் நீ நினைக்கிற சத்ருவை பார்க்கலாம், உன்னை கட்டுவிக்கணும் நீ நினைக்கிற உன் ஆண்டவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவரா இருக்கிறார். கட்டுவிக்கிற ஆண்டவர் பெரியவர். இடிச்சு போட்ட மாதிரியே தான் இருக்கு, எல்லாம் இடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. ஆனா கட்டுவிக்கிற என் ஆண்டவர் பெரியவர் என்கிற ஒரு எண்ணம் யோபுவுக்கு இருந்தது போல நமக்குள்ள என்ன செய்யணும்? கடைசி நாட்கள் அவர் என்ன எழுப்புவார், என்னுடைய சொந்த கண்களினால நான் அவரை என்ன செய்வேன்? பார்ப்பேன்லாம் சொல்றாரு. இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் சரி, நான் என்னுடைய சொந்த மாம்சத்திலிருந்து அவரை என்ன செய்வேன்? பார்ப்பேன். அந்நிய கண்களில் என் கண்களை அவரை காண. அந்த அளவுக்கு கட்டுவிக்கிற ஆண்டவர் என்னில் எல்லாமே இழந்து போயிட்டாலும் என்னை திரும்பவும் கட்டுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்கிற அந்த தரிசனங்களை கொடுத்து தட்டு கொடுக்கிறது. நியாய தீர்ப்பின் காரியங்களை மீண்டும் 3 தரிசனங்களையும் பார்க்க. அதே போல 2வது பகுதியில், முதல் பகுதியில் இதெல்லாம் பார்த்துட்டோம். அதாவது கர்த்தரினுடைய வெற்றிகரமான தலையிட பேசுகிறாரு. மேசியாவினுடைய ரட்சிப்பை குறித்த அறிவிப்பெல்லாம் அவர் பேசுகிறார். 2வது பாகத்தில் மேசியா புறக்கணிக்கப்படுகிறதை பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கிப்பார்கள், அவர்கள் மனம் மாறுவார்கள் என்கிற காரியத்தை என்ன செய்கிறார்? இவர் பேசுகிறார். ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னைக்கு இஸ்ரவேல்ல நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் பேர் என்னது? நெத்தானியாகுவா. ஆமாம், ஒரு பிரதமர் இருக்கிறார். அவர் இப்போ அறிவிச்சிருக்கிறார், இயேசுன்னு எவனும் என்ன செய்யாத சொல்லாதன்னு இருக்கார். யுத்தம் நடந்துட்டு, இயேசுவை எவனுமே அறிவிக்காத சொல்லாத. எந்த நாட்டில்? இயேசு பிறந்த நாட்டில். இன்னைக்கு அப்படிப்பட்ட அறிவிப்புகள் வரும். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியில் இது இன்னும் நிறைவேறாத தரிசனத்தை இவர் சொல்றார். என்னன்னா 13:1
இஸ்ரவேலின் கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் கூறுவார்கள். 12:10 சொல்லுவாங்க, இஸ்ரவேலர்கள் தாங்கள் குத்தின தேவனுக்காக துக்கிப்பார்கள். இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்கள். அதே போல ஒரு ஊற்று, தாவீதின் சந்ததியிலிருந்து பிறந்தவர்களை சுத்திகரிப்பதற்கான ஒரு ஊற்று திறக்கப்படும் என்கிற தீர்க்க தரிசனம். அதே போல 14 எருசலேமை மையமாக கொண்டு, இன்னைக்கு எருசலேமை கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் எனக்கு தலைநகருங்கிறான், இவன் எனக்கு தலைநகருங்கிறான். அமாஸ் எருசலேம் எங்களுக்கு தான் தலைநகருங்கிறான். ஒவ்வொரு பகுதியை பிடிச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு சண்டை நடக்குது. அந்த நாட்களில் இயேசு எருசலேமை தன் தலைநகராக கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆளுவார் என்கிற காரியத்தை 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். சகரியா அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் கர்த்தர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நினைத்திருக்கிறார். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோமே யாரு? ஆகாய். அவருக்கு பெயருக்கு அர்த்தம் என்னது? நேற்று மட்டும் சார் ஒரு 5 நிமிஷம் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம் சார். என்ன மறக்காம இருந்தாலும் சரி, வசனத்தை மறந்துடுங்க. மறக்காம இருக்கா என்ன மறந்தாலும் சரி, வசனங்கள் நமக்கு என்ன செய்யணும்? ஆகாய்னா பெயருக்கு அர்த்தம் என்னது? பெரும் மகிழ்ச்சி. பெரும் மகிழ்ச்சி, பண்டிகை, கர்த்தரின் பண்டிகை அப்படிங்கிற பொருளுடைய ஆகாய் என்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுகிறார். அப்போ இந்த சகரியா ஒரு இளமையான தீர்க்கதரிசியாக ஆகாயோடு கூட கைகோர்த்து கொண்டு ஜனங்களை ஊக்குவிக்கும்படியான காரியங்களை செய்யும் பொழுது குட்டி தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலேயே அதிகமாக மேசியாவை குறித்து அறிவித்த ஒரு தீர்க்கதரிசியாக சகரியா விளங்குகிறார். இவருடைய காரியங்கள் வயதான நாட்களிலும் திரும்ப என்ன செய்கிறது? தொடங்குகிறபடினால இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த காலங்கள் கிமு 520 ஆகாய் சொன்ன அந்த நாட்களில் இருந்து அவர் 2 வருஷங்கள் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆலயம் கட்டி கிமு 516 பிரதிஷ்டையை வச்சுட்டாங்க. 4 வருஷத்துல எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா கிமு 470 மீண்டுமாக இவர் தீர்க்க தரிசனங்களை இந்த புத்தகத்துல வயோதிப நாட்கள்ல இவர் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இவருடைய முடிவு, இவருடைய மரணம் எப்படி நடந்துச்சு அதையும் வேதம் எழுதாமல் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் அதோட சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிடலாம். நாளைக்கு இந்த செய்தியினுடைய ஆழங்களுக்குள்ள போகணும். மத்தேயு 23ஆவது அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சகரியாவின் மரணத்தை எடுத்து அங்க பேசுகிறார். எப்படி மரித்தார் படிங்க பாப்போம். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம். முதலா கொலை செய்யப்பட்டு மரித்தது உலகத்துல மனித வரலாற்றிலேயே முதல் யாரு? ஆபேல். யாருடைய மகன்? ஆதாமுடைய மகன். 2 மகன். அதுல ஒரு மகன் இன்னொரு மகனால என்ன செய்யப்பட்டுட்டான்? கொலை செய்யப்பட்டுட்டான். சாத்தானுக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு என்னுடைய தலையை நசுக்குவார்னு சொன்ன உடனே, உன்னுடைய வித்து தலையை நசுக்கணுன்னே ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சோடனே சாத்தான், அது ஒரு கூமுட்ட சாத்தான் தான். 6000 வருஷம் இருந்தாலும் அவனுக்கு அறிவு கிடையாது. ஒருவேளை ஆபேல் தான் என் தலையை நசுக்கணும்னு அவனை அன்னைங்காரனை எழுப்பி விட்டு என்ன செஞ்சுட்டான்? கொன்னுட்டான். அப்படிதான் தொடர்ந்து தொந்தரவு. யூதாவை சொன்னா யூதாவை போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்க வேண்டியது. இவன் தான் என் தலையை நசுக்குவானு. இயேசு வந்தோடனே 2 வயசுலயே கொன்னுறோம்னு நீ நினைச்சு ஏரோதை தூண்டி விட்டு சின்ன சின்ன குழந்தைகளை என்ன செஞ்சுட்டான்? கொண்டு போட்டான். ஆவியானவர் அப்படியே ஆண்டவர் அவரை வெளியே கொண்டு போய் அழகா வளர்த்து 30 வயதுல ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படியா என்ன செஞ்சுட்டாரு? கொண்டு வந்து நிறுத்திட்டதப்பா. சாத்தானுக்கு எப்பவுமே அதனாலதான் மோசையினுடைய நாட்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். குழந்தைகள் சிறை சேதம் பண்ணப்படுகிற காரியம் எல்லாம் சாத்தா ரொம்ப கேட்போம். நம்ம எப்போ சோழி முடிக்கணும்னே தான் இருப்போம். இவனை எப்போ கொள்ளலாம், இவனை விட்டுட்டே இருந்தானா நம்முடைய ராஜ்யத்திற்கு சாவுமணி அடிக்கிறானே அப்படிங்கிறது அவனுடைய எரிச்சலாகவே இருக்கும். நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு அந்த எரிச்சல் தான் இருக்கும். இப்போ இவருடைய மரணம் எப்படி இருக்குது படிங்க. படிங்க. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் இடவே நின்று பரிந்து பேசுகிற அந்த இடத்துல நீங்கள் கொலை செய்த பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் இப்படி செய்தீர்கள். யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றார். அதுக்கப்புறம் தான் எருசலேமே எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமா எத்தனை தரமோ உங்களை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனம் இல்லாமல் இருக்கு. அவர்களுடைய நாட்கள்ல கொடுமையான மரணம் என்பது இஸ்ரவேலருக்கு கல்லெறிஞ்சு கொள்றது. இதுக்கு முன்னாடி ஒரு சகரியாவை கொண்டாங்க, அவர் வேற. அதையும் படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிடலாம். 2 நாளாகமும் 24, 20, 21 மட்டும் படிங்க. 2 நாளாகமும் 24ஆவது அதிகாரம் 20, 21.
சகரியாவின் மேல் யோய்தா குமாரன் யோவாஸ் என்கிற ராஜாவுக்கு நிறைய உதவி செஞ்சு அவனை ராஜாவாக்குறதுக்கு உதவி செஞ்சான். இப்ப அவன் முதிர் வயது உள்ளவனாகி மரிச்சிட்டான். யோய்தா அதுக்கு முந்தின வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்குது. மரித்த பின்பு அவனுடைய குமாரனாகிய சகரியா நின்று பார்க்கிறாரு. இவனுக்கு அவ்வளவு பேரும் தப்பு பண்றான், நீங்க கற்பனைகளை எல்லாம் ஏன் விட்டுட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சித்தி பெறணும்னு சொன்னா கற்பனைகளை என்ன செய்யுங்க, கை கொள்ளுங்க அப்படின்னு பேசின உடனே கூடியிருந்த ஜனங்கள் மத்தியில் என்ன செஞ்சிருச்சு, கோபம் வந்துருச்சு. ராஜாவின் இடத்துல சொல்லிட்டாங்க. என்ன படிங்க பாப்போம் திரும்ப. யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன, கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார். யோவாஸ் என்கிற ராஜா கட்டளை கொடுத்தான், போட்டு தள்ளுங்க அவனை. இது வேற. இவ அப்பா பேர் என்னது, யோய்தா. இயேசு கிறிஸ்து குறிக்கிற சகரியாப்பா யாரு, இந்த புத்தகத்தை எழுதின, தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதின சகரியா. இது சிறையிருப்புக்கு முன்னாடி நடந்த சகரியாவின் மரணம். இது சிறையிருப்புக்கு பின்பாக வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டு வந்த பிறகு நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா விக்கிரக ஆராதனை ஒன்றை தவிர மீது எல்லாத்திலையும் என்ன செய்யறதா ஆரம்பிச்சான், தப்பு செஞ்சுட்டேறான். இன்னைக்கு வரைக்கும் விக்கிரக ஆராதனை ஒன்றை மட்டும் தான் டோட்டலி விட்டுட்டான். அதை தொட்டாதான் கொன்று எடுக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. 70 வருஷம் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாரு. ஆலயத்தெல்லாம் சுட்டெரித்து போட்டுட்டாரு. அதனால அது வேண்டாம். அதில் இன்றைக்கு வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இயேசு வாழ்ந்த நாட்களில் அவர்கள் அப்படிப்பட்ட ஆராதனை என்ன செய்யலை, சடங்காச்சாரமாக பலி செலுத்தினா எல்லாத்தையும் செய்யும். ஆடு மாடெல்லாம் தெருவிலோடு இழுத்து போகிறதுக்கு போல ஆலயத்தில் வச்சு அவர்கள் செய்கிற காரியத்தை செய்யும். அப்போ ஒரு சகரியா தேவனுடைய மனுஷனாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் கூட அவனுடைய மரணத்தையும் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் இடையில போட்டு என்ன செஞ்சிருக்கிறான், கல்லெறிஞ்சு கொண்டு வருகிறான். அநேக நேரங்களில் ஆண்டவர் நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட மரணங்களை சில நேரங்களில் இரத்த சாட்சியாய் மறுப்பதற்கு அனுமதிக்கிறார். சிலவர்களை அவருடைய வயது முதிர்ந்தவர்களாகி தன்னுடைய ஊழியத்திற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். அவருடைய அப்போஸ்தலர்களில் யோவானை தவிர மற்ற எல்லாரும் இரத்த சாட்சியாக தான் என்ன செய்தாங்க, மரித்தாங்க. முதல் சீஷன் யாக்கோபு பட்டயத்தினால் வெட்டப்பட்டு செத்தான். பேதுரு தலைகீழாக அறையப்பட்டு மரித்தார். பவுலப்போஸ்தலன் சிரச்சேதம் பண்ணப்பட்டு 67 வயதிலேயே சிரச்சேதம் பண்ணப்பட்டவர் மரித்தார். யோவானதான் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கனே கேட்டதுனால கொதிக்கிற எண்ணெய் சட்டிகளை போட்டாலும் அங்கே எலிமின்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோமா. அதனால தான் நாடு கடத்தி விட்டான். தனியாக போட்டாவது இந்த கிழவனை சாகடி போச்சு. அவர் ஒருவரை தவிர மீதி எல்லாரும் இரத்த சாட்சிகளாய்த்தான் மரித்தார்கள் என்கிறது வேதத்தில் காணப்படுகிற உண்மை. ஆண்டவருக்காக பிரகாசிக்க ஒருவேளை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எபிரேய ஆக்கியோன் எழுதியிருக்கிற அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாளால் அறுப்புண்டார்கள், கல்லறியப்பட்டார்கள், கண்மலையின் வெடிப்புகள் அங்கங்கெல்லாம் ஒளிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினார்கள் என்கிற அந்த காரியத்தின்படி கர்த்தருக்காக இந்த உலகம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறதுனால நமக்கு பாத்திரமா இல்லை, இப்போ இல்லை, இந்த கிருபையின் நாட்களில் இல்லை. ஆனால் நம்ம மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 7 வருட உபத்திரவ காலங்கள் முடிந்த பின்பு ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக எருசலேமை மையமாக கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆளும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருப்பார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையான ஆசீர்வாதங்களை அடைவார்கள் என்கிற காரியத்தை இந்த சகரியா தன்னுடைய நாட்களில் கடைசி அதிகாரங்களில் அவர் எழுதி முடித்த பின்பு அவரை கல்லெறிந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொலை செய்தார்கள் என்கிற காரியத்தோடு கூட சகரியா புத்தகம் முடிக்கும். நாளைய தினத்தில் 1வது அதிகாரத்தை நம்ம கற்றுக்கொள்வோம்.